வெட்டக் தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கங்கள். நான் உங்களோட கால்நடை மருத்துவர் டாக்டர் தனவேலுங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான பிரச்சனை, அது எருமைகளில் மட்டும்தான் அதிகமாக வரக்கூடிய ஒரு பிரச்சனையை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோங்க. அது என்னென்னு கேட்டிங்கன்னா காம்பு வீக்க நோய்ங்க. இந்த காம்பு வீக்க நோய் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அதிகமாக எருமைகளில் தான் வருதுங்க. பசுமாட்டில் வந்து ரொம்ப அரிதாக தான் வருதுங்க. எருமைகள் தான் வந்து ரொம்ப காமனாக வருதுங்க. அதுவும் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இந்த கலப்பின எருமைகள், அதாவது வந்து தரம் உயர்த்தப்பட்ட எருமைகள் இருக்கு இல்லைங்களா, கிரேடட் முர்ரான்னு சொல்லுவாங்க. அந்த எருமை எப்படி இருக்குன்னா கொம்பு வந்து சுருட்டையாக இருக்குங்க, நல்லா வந்து பெரிய சைஸாகவும் நல்ல கருப்பாக இருக்கும். அதுதான் வந்து நம்ம வந்து தரம் உயர்த்தப்பட்ட முர்ரா எருமைங்க. இது வந்து நம்ம டெல்லி எருமைன்னு சொல்கிறோமில்ல, அந்த எருமையோடைய விந்தணுக்களை கொண்டு நம்ம லோக்கலில் இருக்கிற நாட்டின எருமைகளை கூட நம்ம கிராஸ் பண்ணுறதுனால வர்ற கலப்பின தரம் உயர்த்தப்பட்ட எருமைகள்ங்க. இதில் தான் வந்து இந்த பிரச்சனை வந்து அதிகமாக இருக்குங்க. நாட்டு எருமைகளை கம்பேர் பண்ணும்போது இந்த தரம் உயர்த்தப்பட்ட முறை எருமைகளில் வந்து நம்ம அதிகமாக வந்து இந்த பிரச்சனையை வந்து பார்க்குறோங்க. இப்போ இந்த தரம் உயர்த்தப்பட்ட எருமைகள்னு பார்த்திங்கன்னா குறிப்பாக தலையீத்து மாடு இருக்கு இல்லைங்களா, முறையாக கண்ணு போடுது இல்லைங்க, அதில் தான் வந்து இந்த பிரச்சனை வந்து அதிகமாக வந்து வருதுங்க. இந்த காம்பு வீக்க பிரச்சனை வருதுங்க. ரெண்டாவது ஈத்து மூணாவது ஈத்துலாம் பார்த்தோன்னா அந்த காம்பு வீக்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி தாங்க. தலையீத்து எருமையில் தான் அதிக பிரச்சனை வருதுங்க. அதுவும் பார்த்திங்கன்னா கண்ணு போட்டு ஒரு 15 நாள் 15 நாளைக்குள்ளே தான் இது காம்பு வீக்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் 15 நாள்லேருந்து ஒரு 60 நாள் வரைக்குமே, ஒரு 2 மாதம் வரைக்குமே வந்து இந்த காம்பு வீக்க பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குங்க. இப்போ வந்து பசுமாடுகளை விட எருமை மாட்டில் தான் இந்த காம்பு வீக்க பிரச்சனை வந்து அதிகமாக வருதுங்க. 99% எருமை மாட்டில் தான் வருதுங்க. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க பசுமாட்டில் வந்து காம்பில் இருக்கிற தோல் வந்து கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக இருக்குங்க, திக்காக இருக்கும். ஆனால் எருமையில் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க, தோல் வந்து ரொம்ப மெலிசாக இருக்கும். அதனால் வந்து எளிதாக வந்து அது வந்து வீங்கிக்குதுங்க. இந்த காம்பு வீக்கம் வர்ற எருமைகள் பார்த்திங்கன்னா அதிகமாக நம்ம இந்த கம்பு மாவு, அப்புறம் வந்து இந்த அடர் தீவனம், இந்த குச்சி தீவனம்லாம் இருக்குங்களா, அந்த மாதிரி குச்சி தீவனம், பசு தீவனங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, அதாவது பச்சை புல், தீவன புல்கரணைகள், அப்புறம் வந்து பச்சை தட்டு, இந்த மாதிரி வந்து பச்சை தீவனங்கள், இதெல்லாம் கொடுக்குற எருமைகள்லாம் வந்து இந்த பிரச்சனை வந்து அதிகமாக வருதுங்க. இப்போ இந்த காம்பு வீக்கம் பார்த்திங்கன்னா பெரும்பாலான நேரத்தில் பால் கறந்த உடனே வந்து காம்பு வீங்கிங்க. உடனடியாக பார்த்திங்கன்னா வாழைப்பழம் அளவுக்கு கூட ரொம்ப பெருசாக வந்து பொதுன்னு சாஃப்டாக வீங்கிருங்க. இது பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ஒரு காம்பு தான் இந்த மாதிரி வீக்கம் வந்து வருங்க. சில சமயங்களில் 2 காம்பு வருங்க, 3 காம்பு வரும், 4 காம்பு வீங்கிறது கூட சில சமயத்தில் நடக்குதுங்க. ஸோ இந்த மாதிரி காம்பு வீங்கும் போது என்னதுன்னா அபரிமிதமான வீக்கம் வரும்போது அது ரொம்ப சாஃப்டாகிருங்க. அது வந்து கீழே படுக்கும்போது, எந்திரிக்கும் போது, அல்லது எருமையை வந்து திரும்ப காலில் உதச்சிக்கிட்டே இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா அது வந்து ரத்தம் வந்து கண்ணி போய் அது வந்து புண்ணாயிடுங்க. புண்ணாகி காம்பு வெடிச்சிரும். காம்பு வெடித்து அந்த காம்புடைய பகுதியை வந்து அப்படியே அந்து விழுந்துருங்க, அது ஸ்லஃபாகி விழுந்துடும் அப்படியே. ஸோ அந்த மாதிரி ஒரு பிரச்சனை கூட ஏற்படுங்க. அது மட்டும் இல்லாமங்க இந்த பழன்னு வீங்கியிருக்கும், நல்லா பழுத்து கோவை பழம் மாதிரி தெரியும். அதனால் இருக்கிறனால என்னன்னா இந்த காக்காலாம் வந்து பார்த்திங்கன்னா அதை கொத்திடுங்க. காக்கா கொத்திடும், அந்த எருமையும் அதை வந்து விடுங்க, கொத்துறதுக்கு விட்டுரும். அப்போ என்ன ஒன்று கேட்டிங்கன்னா அந்த புண்ணாகி அந்த புண்கள் வழியாக அந்த பால் வந்து வெளியில் லீக் ஆக ஆரம்பிக்குங்க. தொடர்ச்சி அந்த மாதிரி பால் வந்து லீக் ஆகிட்டே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து மடிநோய் வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குதுங்க. இப்போ வந்துங்க இந்த மாதிரி இந்த எருமைகளில் காம்பு வீக்க நோய் ஏன் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதுவும் தலையீத்து எருமையில். ஏன்னா அந்த எருமை வந்து கிடாரியாக இருந்து முறையாக சினையாகி கண்ணு போடுதுங்க. கண்ணு போடும்போது முதல் முறையாக பால் உற்பத்தி ஆகுங்க. அந்த டைமில் நம்ம வந்து அந்த பால் சுரப்பை அதிகப்படுத்துகிற மாதிரி மாவு, தீவனம், இதெல்லாம் பச்சை தீவனங்கள்லாம் கொடுக்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா பால் உற்பத்தி சடனாக அதிகமாகுங்க. சடனாக அதிகமாகும்போது அந்த மடிக்கும் காம்புக்கும் ரத்த ஓட்டம் வந்து ரொம்ப அதிகமாகுங்க. இப்போ அதிகமாகும்போது நம்ம வந்து பால் கறக்கிறதும் முறையாக அந்த எருமை வந்து கறக்குது இல்லைங்களா, அப்போ வந்து காம்பை வந்து நம்ம பிடிச்சி நல்லா டைட்டாக பிடிச்சி நம்ம கறக்கும்போது அதில் இருக்கிற ரத்த குழாய்கள் சிறு கேபிலரிஸ்ன்னு சொல்லுவோம், அந்த சின்ன ரத்த குழாய்கள்லாம் வந்து டேமேஜ் ஆகிடுங்க. டேமேஜ் ஆகி வெடிச்சு அது மூலமாக வந்து ஃபுல்லாக வந்து காம்பு உப்பி வீங்கிருங்க. அதனால தான் ரொம்ப பழுத்த மாதிரி கண்ணி போன மாதிரி அந்த காம்பு வந்து வீங்கிறதுக்கு காரணங்க. இப்போ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி எருமையில் வந்து காம்பு வீக்கம் வந்துருச்சுன்னா உடனடியாக நம்ம என்ன செய்யணுங்க, என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத இப்போ நான் வந்து உங்களுக்கு இப்போ விரிவாக சொல்கிறேங்க. அதாவது இப்போ பொதுவாகவே வந்து பால் கறந்த உடனேவே நமக்கு வந்து இந்த வீக்கம் தெரிஞ்சிருங்க, அல்லது சில மணி நேரங்களில் வந்து இந்த வீக்கம் தெரிஞ்சிருங்க. அந்த மாதிரி வீக்கம் உங்களுக்கு கண்ணில் தெரிஞ்சிச்சுன்னா உடனடியாக நம்ம என்ன பண்ணோம்னா கால்நடை மருத்துவரை கூப்பிட்டு
உடனடியாக சிகிச்சை அளிச்சிடணுங்க. அதிகபட்சம் பார்த்திங்கன்னா அந்த வீக்கம் ஆரம்பித்து ஒரு 6 மணி நேரத்துக்குள்ளே வந்து நம்ம சிகிச்சை அளிச்சிடணுங்க. அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டோம்னா உடனடியாக அந்த வீக்கம் வந்து கட்டுப்படுங்க. தொடர்ந்து ஒரு 3 நாள் அல்லது 5 நாட்கள் வந்து நம்ம தொடர்ச்சியாக ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டே இருந்தோம்னா கம்ப்ளீட்டாக அந்த காம்பு வந்து பழைய லெவலுக்கு வந்து வீக்கம் குறைஞ்சி நார்மல் ஷேப்புக்கு வந்துடுங்க. இல்லை கொஞ்சம் அந்த 6 மணி நேரத்துக்கு தாண்டிட்டோம்னா சமயத்துக்கு வந்து அந்த வீக்கம் குறையிறதுக்கு அதிக நாள் ஆகலாங்க. அல்லது வந்து புண்ணாகி புண்கள் ஆடுறதுக்கு பார்த்திங்கன்னா மாத கணக்கில் கூட ஆயிருங்க. அவ்வளோ பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடியது இந்த காம்பு வீக்கங்க. ஏன்னா இந்த காம்பில் ஒரு பழுது ஏற்பட்டால் நாளைக்கு அந்த மாட்டுக்கு வந்து வேல்யூவே இல்லாமல் போயிடும். ஸோ அதனால் இது வந்து நம்ம உடனடியாக கவனித்து 6 மணி நேரத்துக்குள்ளே கால்நடை மருத்துவரை கூப்பிட்டு உடனடியாக சிகிச்சை அளிச்சிருந்துங்க. பொதுவாக என்ன நினைக்கிறாங்கன்னா இது ஏதாவது வந்து ஒரு பூச்சிக்கடியாக இருக்கலாம், அல்லது வந்து ஒரு கட்டி மாதிரி வந்திருக்கு, இதை நல்லா அழுத்தி வேகமாக பீச்சினோம்னா கண்டிப்பாக வந்து இது வீக்கம் வந்து குறைஞ்சிரும் அப்படின்னு நினச்சிட்டு மக்கள் என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் அழுத்தி கறக்குறாங்க. அழுத்தி கறக்கும்போது உங்களுக்கு இன்னும் வீக்கம் அதிகமாகுமே தவிர கண்டிப்பாக குறையாதுங்க. ஸோ உடனடியாக அதுக்கு சிகிச்சை அளிக்கிறது தான் அதுக்கு ஒரே வழிங்க. அதே மாதிரி மருத்துவர் வந்து சிகிச்சை அளிக்கிற முன்னாடி நீங்கள் ஐஸ் கட்டிலே நல்லா ஒத்தரம் கொடுக்கலாங்க. அந்த வீக்கத்து மேலே நல்லா சுற்றி ஐஸ் கட்டி வச்சு அந்த காம்பை சுற்றி வந்து நீங்கள் ஐஸில் ஒத்தரம் கொடுக்கலாங்க. தொடர்ச்சியாக 2 தடவை 3 தடவை டெய்லி கொடுத்துட்ருக்கலாங்க. ஐஸில் கொடுத்தாலும் அந்த வீக்கம் குறையும். ஆனால் கண்டிப்பாக சிகிச்சை அளிக்கணும். ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு தான் நீங்கள் இதெல்லாம் பண்ணால் கண்டிப்பாக வந்து நல்ல பலன்களை வந்து கிடைக்குங்க. இப்போ ஒருவேளை காம்பு வீங்கி நம்ம வந்து 2வது நாளோ 3வது நாளோ டாக்டரை கூப்பிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுறோன்னு வச்சுங்க, சமயத்துக்கு அந்த காம்பு வீக்கம் வந்து குறைஞ்சதுக்கு அப்புறமும் பார்த்திங்கன்னா அது வந்து அந்த வீக்கம் வந்து மற்ற காம்போட கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். அதே மாதிரி அதை தொட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப மரமரன்னு கெட்டியாக இருக்குங்க. ரொம்ப வந்து சாஃப்டாக மற்ற காம்பு மாதிரி சாஃப்டாக மெதுன்னு பஞ்சு மாதிரி இருக்காதுங்க, கெட்டியாக இருக்குங்க. அதே மாதிரி பாலும் பார்த்திங்கன்னா பால் கறக்கும்போது உங்களுக்கு வந்து மற்ற காம்பில் வர்ற மாதிரி ஃப்ரீயாக வராதுங்க. அது ரொம்ப சன்னமாக மெலிசாக தான் வருங்க. இது எவ்வளோ நாளைக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஈத்து பூராமே அப்படியே தான் இருக்குங்க. அது வந்து ஃபுல்லாக வந்து நார்மலுக்கே வராதுங்க. அதனால தான் நாங்கள் வந்து உடனடியாக வந்து சிகிச்சை அளிக்கணும்னு சொல்கிறோம் உங்கள்கிட்ட. இப்போ வந்துங்க இந்த காம்பு வீக்க நோய் வராமல் எப்படி தடுக்கிறது அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேங்க. பொதுவாக இந்த பிரச்சனை வந்து தலையத்து எருமையில் தான் அதிகமாக வருதுங்க. அதனால் வந்து தலையத்து எருமைகளில் முத கன்று போடும்போது அந்த எருமைக்கு கன்று போட்டதுலேருந்து நீங்கள் வந்து பச்சை தீவனமோ அல்லது வந்து ஏதாவது பில்லுக்கரணையோ அல்லது பச்சை மேய்க்கிறதோ இதெல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாதுங்க. அதே சமயத்தில் இந்த தவிடு புண்ணாக்கு மாவு, குறிப்பாக மாவு, அப்புறம் கல்லீர் தண்ணி, அப்புறம் தீவனங்கள், அடர் தீவனம் இருக்கு இல்லைங்களா, குச்சி தீவனம், அந்த மாதிரி அடர் தீவனங்கள் இது எதுவுமே கொடுக்கக்கூடாது. ஸோ பச்சை தீவனமும் கொடுக்கக்கூடாதுங்க, அடர் தீவனமும் கொடுக்கக்கூடாது. இது எவ்வளோ நாளைக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 நாளைக்கு கொடுக்கக்கூடாதுங்க. கண்டு போட்டு 60 நாளைக்கு கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கக்கூடாதுங்க. ஏன்னா 60 நாள் வரைக்குமே அந்த காம்பு வீங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து பச்சை தீவனம் கொடுக்கக்கூடாது. வெறும் தண்ணிங்க, வெறும் தண்ணியும் அதே சமயத்தில் வரத்தட்டுங்க அல்லது வைக்கோல், காஞ்சி போன வைக்கோல், காஞ்ச தட்டுங்க, வரத்தட்டு, அதே சமயத்தில் பச்சை தண்ணி, வெறும் தண்ணி, இது மட்டும்தான் அதுக்கு உணவாக கொடுக்கணுங்க 60 நாளைக்கு. அப்போ வந்து நம்ம வந்து பால் அதிகரிக்கிற மாதிரி எதுவுமே கொடுக்கக்கூடாதுங்க. 60 நாளைக்கு அப்புறம் நம்ம அப்படியே படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது கொஞ்சம் பச்சை தீவனம் போடணுங்க. ஒரு 2 நாளைக்கு ஒரு 2 நாளைக்கு ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே படிப்படியாக அதிகப்படுத்தணுங்க. அதே சமயத்தில் நம்ம அடர் தீவனம் கொடுக்கும்போது முதல்ல வந்து ஒரு 1/4 லிட்டர் கொடுக்கணுங்க ஒரு 2-3 நாளைக்கு, அப்புறம் ஒரு 2-3 நாளைக்கு 1/2 லிட்டரு, அப்புறம் 2-3 நாள் கழித்து 3/4 லிட்டர், இந்த மாதிரி படிப்படியாக நம்ம தீவனத்தை அதிகப்படுத்திட்டு போகணுங்க. அதே போலங்க இந்த பால் கறக்கும் போதும் நீங்கள் வந்து காம்பை ரொம்ப சாஃப்டாக மெதுவாக பீச்சிடுங்க. நீங்கள் வந்து இந்த நான் ஏற்கனவே இப்போ பழைய வீடியோலாம் சொல்லியிருக்கேன், இந்த விரலை வந்து உள்ளே வச்சு மடக்கி வச்சு இப்படி பீச்சக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். குறிப்பாக தலையை தெரியுமில்ல கண்டிப்பாக நீங்கள் பீச்சக்கூடாதுங்க. இந்த ஃபுல் ஹேண்ட் மெத்தட்னு சொல்கிற முழுசாக காம்பை கையில் பிடிச்சி ரொம்ப மெதுவாக பீச்சிடுங்க. அதே மாதிரி நல்லா விளக்கெண்ணெய் வந்து நல்லா தடவி விடணுங்க காம்பில். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு உயவு பொருளாக பயன்படும், லூப்ரிகண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி காம்பு வந்து ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், பீச்சுறதுக்கு எளிமையாக இருக்கும், காம்பும் அடிபடாமல் இருக்குங்க. உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வர்றதையும் நம்ம தடுக்கலாம். பொதுவாக நம்ம நண்பர்கள் வந்து அடிக்கடி கேட்குற ஒரு கேள்வி என்ன கேட்டிங்கன்னா, ஒருவேளை இந்த மாதிரி காம்பு வீங்கிருச்சு, ஒரு காம்போ இல்லை 2 காம்போ வீங்கிருச்சு, அந்த காம்பில் பாலை கறக்கலாமா கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க. ஒருவேளை கறக்காமல் விட்டுட்டோம்னா அந்த பால் வந்து கெட்டு போயிடுமா, மடி வீங்கிருமா அப்படின்னு ஒரு சந்தேகத்தை நம்மகிட்ட அடிக்கடி கேட்குறாங்க. நம்ம வந்து கண்டிப்பாக வந்து காம்பு வீக்கம் ஏற்பட்டால் அந்த சைடில் இருக்கிற பாலை வந்து கண்டிப்பாக அந்த காம்பை பீச்சவே கூடாதுங்க. கண்டிப்பாக பீச்சக்கூடாது, அதை கறக்காமே விட்டுருணுங்க. எவ்வளோ நாளைக்கு விடணும்னா எப்போ காம்பு வந்து அந்த வீக்கம் சுத்தமாக குறைஞ்சி நார்மல் சைஸுக்கு வருதோ அது வரைக்கும் நீங்கள் வந்து அந்த காம்பை வந்து பீச்சவே கூடாதுங்க, கறக்கிறத நிறுத்திடணும். அது 2 காம்பாக இருந்தாலும் சரி, 1 காம்பாக இருந்தாலும் சரி, 3 காம்பாக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து கறக்கக்கூடாதுங்க. அப்படி கறக்காமல் விட்டால் ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக எதுவும் வராதுங்க. 1 மாதம் 2 மாதம் கூட
நீங்கள் கறக்காம விட்டாலும் எந்த பிரச்சனையும் வராதுங்க. அதுக்கப்புறம் கறந்தனா மறுபடியும் பழையபடி வந்து நல்ல பால் வந்துடும். அதனால் நீங்கள் ஒன்றும் பயப்பட வேணாங்க. கண்டிப்பாக வந்து பால் வந்து கண்டிப்பாக கறக்கக்கூடாது. காம்பு வீங்கிருச்சுன்னா அந்த வீங்கின காம்பை பால் கறக்காமல் விட்டுருணுங்க. ஒருவேளை அந்த வீங்கின காம்பில் கண்ணுக்குட்டி போய் ஊட்டுது அப்படின்னு சொன்னாக்கா அதை ஊட்டுறதுக்கு வந்து நம்ம அலோவ் பண்ணலாங்க. ஏன்னா நம்ம கைகளால் தான் வந்து அழுத்தி கறக்கக்கூடாதுங்க. கண்ணுக்குட்டி என்ன பண்ணால் அது உறிஞ்சி தான் குடிக்கும். ஸோ அதனால் வந்து அந்த வீங்கின காம்புக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. நீங்கள் வந்து தீவனமோ அல்லது மாவோ வந்து கொஞ்சமாக போட்டால் கூட போதுங்க. சும்மா ஒரு 1/4 படி அல்லது வந்து 1 கை 2 கை அளவு போட்டால் கூட உடனடியாக வீங்கிக்குங்க. அடுத்த நாளோ அதுக்கடுத்த நாளோ கூட உடனடியாக வீங்கிடுங்க. அது மட்டும் இல்லாமல் சில பேர் வந்து எதுவுமே போடுறதில்லைங்க. வரத்தட்டு வைக்கோல் பச்சை தண்ணி மட்டும் தான் கொடுத்துட்டு வராங்க. ஆனால் அந்த மாடுகளில் கூட சில மாடுகளில் வீக்கம் வருது. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அது அந்த பீச்சர்னால பால் கறக்கணும் இல்லைங்களா. அப்போ வந்து நல்லா விரலை அழுத்தி போட்டு ரொம்ப கடுமையாக பீச்சர்னால வேகமாக பீச்சர்னால உங்களுக்கு அந்த மாதிரி வந்து வீக்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஒருவேளை அந்த காம்பு வீக்கம் ஏற்பட்டு அதில் புண்ணு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த புண்களை ஆறுற வரைக்கும் நீங்கள் தொடர்ச்சியாக காலையிலையும் மாலையிலையும் 2 வேளையிலையும் பொட்டாசியம் பெர்மேட் கரைசல் நம்ம ஏற்கனவே பழைய வீடியோலாம் சொல்லியிருக்கோம் எப்படி தயாரிக்கிறது. அந்த பொட்டாசியம் பெர்மேட் கரைசலை வச்சு தொடர்ச்சியாக 2 வேளையும் கழுவிட்டே வரணுங்க. மடியை கழுவணும். கழுவிட்டு அந்த புண்கள் ஆறுறதுக்கான மருந்துகளை வந்து கால்நடை மருத்துவர் உங்களுக்கு பரிந்துரைப்பாருங்க. அது வந்து ஆயின்மெண்ட்டாக இருக்கலாம் அல்லது வந்து ஸ்ப்ரே கூட இப்போ கிடைக்குதுங்க. அந்த மாதிரி ஸ்ப்ரே கூட நீங்கள் பயன்படுத்தலாம். தொடர்ச்சியாக வந்து நீங்கள் அதை பயன்படுத்திகிட்டே வரணுங்க. கடைசியாக புண்ணு ஆறி கம்ப்ளீட்டாக குணமாகிற வரைக்கும் நீங்கள் அதை பயன்படுத்திகிட்டே வரணுங்க. அதே மாதிரி சிகிச்சையும் தொடர்ச்சியாக நீங்கள் கொடுத்துட்டே வரணுங்க புண்ணு ஆறுற வரைக்கும். அதே போல் புண்கள் ஏற்பட்டுருச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு கட்டுத்தரை வந்து சுத்தமான ட்ரையாக இருக்கிற கட்டுத்தரில் கட்டணுங்க. ஈரம் இருக்கிற பகுதியில் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து மாட்டை கட்டக்கூடாதுங்க. அது வந்து அந்த புண்கள் ஆறுறதை வந்து ரொம்ப தாமதப்படுத்தும். இது வரைக்கும் நான் சொன்ன விஷயங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோவை வந்து லைக் பண்ணுங்கள். அதே போல் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவில் கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது அடிஷ்னலாக விவரங்கள் தேவைப்பட்டதுன்னா நாங்கள் வந்து அதில் அந்த கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு தெரிவிக்கிறேங்க. இந்த வீடியோவை உங்களை மாதிரி விவசாய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் வந்து கண்டிப்பாக உபயோகமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் பார்க்கணுன்னா இந்த வெட்டெக் தமிழ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு உடனுக்குடன் நாங்கள் புதிய வீடியோக்களை வந்து அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு அனைத்து தகவலும் தெரிய வருங்க. கால்நடை வளர்ப்பு குறித்த ஒரு புதிய தலைப்பில் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.